ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய், ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெத்தேல் இன்டர்நேஷ்னல் ரிவைவல் சர்ச் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூற கடவோம் வாருங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அப்பா, இந்த நாளிலும் இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் நியமித்து கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த திருவிருந்து பந்தியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தருகிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரத்தோடு உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்களை கழுவி சுத்திகரிக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் மாம்சீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அந்த வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகும்படி நாங்கள் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் முற்றுமுடைய தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கிற உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் அப்படியே நாங்கள் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்கு உரியவர் அவர். ஆராதனை கர்த்தருக்கு உரியது. ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறவர் என் கர்த்தர். இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன், இதுவரை நம்மை தாங்கி வந்த தேவன், எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு பாத்திரராய் இருக்கிறபடினாலே, அவருடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எல் ஷடாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எல்ரோயி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ராஃபா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே சிலுவையில் சுமந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை சிலுவையில் சுமந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துக்கங்களை சுமந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகும்படிக்கு எங்களுக்காக சரீரத்திலே தழும்புகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதுவரை ஆண்டவரே இந்த 7 மாதங்கள் எங்களை வழிநடத்தின தேவன், இந்த 8வது மாதத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு பேரின்பம், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு மகிமையாய் கர்த்தர் எங்களை சூழ்ந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே லிஹந்தோர பௌதரி பி ஷலுதூரி பி கலோதரி பி சந்தர ராக்கதூடல பௌதரி லமஹந்துரா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட்.
கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றாரேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றாரேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். ஆமே அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ. இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார்.
இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ, இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் ஆனது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ கலைப்படையா, ஓடினாலோ கலைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென் நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு நது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென் சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட
உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே. ஆமென். வாசலில் காத்திருப்பே. ஆறுதல் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு நது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ கலைப்படையார், ஓடினாலோ கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. தேங்க்யூ லார்ட். உம்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆறுதலின் தெய்வமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் அமர்ந்த வண்ணமாக கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட். உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இதுவரை எங்களை பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் சத்துருக்களாய் இருக்கிற போதிலும் எங்கள் மேலே அன்பு கூர்ந்தீர். நாங்கள் பாவிகளாய் இருக்கிற பொழுதும் எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்து உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின அந்த நல்ல தயவுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்து எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வைத்தவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு. வல்லமையோ
மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னார் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னார் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினோ பார்க்கின்றே கரைப்படாது மகளாக நிறுத்தி தினோ பார்க்கின்றே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னார் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னார் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமோ திருச்சமுகோ நுழையச் செய்தீர் மகா மகா பரிசுத்தமோ திருச்சமுகோ நுழையச் செய்தீர் வல்லமையோ மகிமையோ தகப்பனே
உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சமூகோ நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகோ நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட அரசராக உருவாக ஏற்படுத்தினே ஊழியம் செய்ய அரசராக குருவாக ஏற்படுத்தினே ஊழியம் செய்ய வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி நாங்கள் ஒரு சில ஜப குறிப்புகளுக்காய் செபித்து பிறகு ஒரு பாடலை பாடி திருவிருந்து பருந்துக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு சில ஜப குறிப்புகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே சபைகளிலே ஜபங்களை ஏறெடுக்க நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிற அந்த நல்ல தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது கடைசி காலம். அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே பெற்றோரை விட்டு தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் ஒரு விஷயம் கூட தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. 206 தேசங்களில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் தொடுவீராக. தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள், கோடிக்கணக்கான வாலிபர்கள் தேவனே பாவத்தில் உழண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விபச்சார வேசித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தூரமாக இருக்கிறாங்க. தேவன் கர்த்தர் ஒரு விஷயம், தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கடைசி கால ஆண்டவரே, கடைசி காலத்தில் பயன்பட போகிற வாலிபர்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாக, எழுப்புதல்ல ஆண்டவரே பயன்பட போகிற வாலிபர்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாக தேசத்தில் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை ஆண்டவரே வாலிபர் பிள்ளைகள் மேலே, சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே மொபைல் ஃபோன்களுக்கு, டெக்னாலஜிகளுக்கு, ஏஐகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக. வாலிபர்களை கர்த்தர் நீங்கள் விடுதலை ஆக்குங்க. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீங்கள் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த தேசத்தில் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்கப்பா, தேவனை குறித்து அறியாமல் இருக்கிறாங்க, தேவ பயம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான வாலிபர்கள் இந்த தேசங்களில் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் உம்முடைய அன்பின் கயிறுகளினால் அவர்களை நீர் இழுத்து கொள்வீராக. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. சதையான இருதயத்தை கொடுப்பீராக. கடினமான இருதயங்களை கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய வசனம் சொல்லுகிறபடி மூர்ச்சத்து இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தெருக்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உன் கைகளை ஏறெடுத்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. உம்மை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவீராக. அடைய இருதயங்கள் கரைப்பட்டு இருக்கிறதப்பா, அடைய இருதயங்கள் ஆண்டவரே பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, அடைய இருதயங்கள் தன்னுடைய சுய சித்தத்தை செய்வதற்கு நிரப்பப்பட்டு இருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகளை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற இருதயங்களை கர்த்தர் ஒரு விஷயம் நீங்கள் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு இரத்தம் ஆண்டவரே அவர்களை சந்திக்கட்டும் அப்பா. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆண்டவரே அவர்களை சந்திக்கட்டும். அவர்களுக்காய் பரிந்து பேசுகிற இரத்தம் அவர்களை சந்திக்கட்டும். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசுவின் இரத்தம் அவர்களை சந்திக்கட்டும் அப்பா. கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி செபிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்க இருக்கிற ஆண்டவரே அப்பா திருச்சியில் நடக்க இருக்கிற அந்த வாலிபர் முகாம் கூட்டத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் மூலமாக ஆண்டவரே அந்த கூட்டங்களை நடத்தி அண்ணன் மோகன் சிலாசஸ் அவங்களோடு இணைந்து நடத்துகிற அந்த கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 1,20,000 வாலிபர்களை ஆண்டவரே கூட்ட அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுதவிகளும் ஆண்டவரே
எல்லா ஆண்டவரே மனுஷிக தயவு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பெற்றோர்கள் அதற்கு ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல அந்த நாளில் இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஏற்றதாய் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அந்த வாலிபர் முகாமை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த 1,20,000 வாலிபர்கள் எழும்பி வரத்தக்கதாக, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பத்தக்கதாக அவங்க மேலே ஒரு அக்கினியை நீங்கள் போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்காய் ஒரு யோசேப்பாக, ஒரு தானியலாக, ஒரு எலியாவாக எழும்பத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கூட்டத்தில் ஒரு பலத்த காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேகர் அந்த காரியங்களுக்காய் செபித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், ஒரு எழுப்புதலை வாலிபர்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிற அந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக இந்த தேசத்தில் கர்த்தர், இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம செபிப்போம். தேசத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக, தேசத்தில் இருக்கிற இன்னும் பெரியோர்கள், இன்னும் அநேக தேவ பிள்ளைகள், தேவனை அறியாத பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் இருக்கிற மற்ற புறஜாதியார்கள், மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, தேவனை விட்டு விலகி தேவனை அறியாதவர்கள், தேவன் நம்பிக்கையற்றவர்களாக, வாக்குத்தத்தத்துக்கும் காணியாட்சிக்கும் புறம்பே இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே தகப்பனே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சுகமாய் சுகித்திருந்து வாழ அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராயல் பேலஸில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிரின்ஸ் ஆண்டவரே கிங் சார்ல்ஸ் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராயல் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அதில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய், இயேசுவின் நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இயேசுவின் நாமத்தை அறியாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்படத்தக்கதாக, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படத்தக்கதாக, இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படத்தக்கதாக, அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா சபைகளிலும் சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த தேசத்தில் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் பாவங்கள், தேசத்தின் அக்கிரமங்களை, தேசத்தின் அநியாயங்களை கர்த்தர் நீர் ஒரு விஷயம் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கோபாக்கினை இந்த தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் நீடிய பொறுமையும் கிருபை உள்ளவரும் இரக்கம் உள்ளவருமாய் இருக்கிறபடினாலே, உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு இருக்கிறபடினால் கர்த்தர் தேசத்தின் பாவங்களை கர்த்தர் நீங்க மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு இரத்தம் ஆண்டவரே இந்த தேசத்தின் அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துணிகரமான பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு விரோதமாக பேசுகிற பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனை தூஷிக்கிற நாவுகளை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தின் மேலே நீங்கள் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி செபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பாவ உணர்வு இந்த தேசத்தில் ஊற்றப்படும்படியாய், ஒரு பாவ உணர்வின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குத்துண்டவர்களாக ஆண்டவரே, இருதயத்தில் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பும்படியாய் செபிக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரிஹாந்துரா பௌத ரிபிலி சந்துரா கொதுரி லிபி கதுடலோ சந்துரியா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை நீங்கள் செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலிருந்து கீழ்காற்றை அனுப்பினவரே, வனாந்தரத்தில் காடைகளை ஆண்டவரே குமியலாக ஆண்டவரே அப்பா அநேக காடைகளை சேர்த்தவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தீரே. அதே போல சபையில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீங்க ஆண்டவரே உம்முடைய கீழ்காற்றாகிய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வர போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அதை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே அப்படிப்பட்ட மாற்றங்கள் அந்த நாளிலே சபைகளில் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் தேசத்தில் ஆண்டவரே தேவனுடைய நீதி விளங்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஆண்டவரே விலக்கி உம்முடைய பிள்ளைகளை நீங்க ரட்சிப்பின் பாதையில நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் தேசத்தில் ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த தேசத்தில் நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினையாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்க செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி நாங்கள் திருவிருந்து பந்திக்கு நாங்கள் திருவிருந்து பந்தி எழுந்திருப்போம். Let we all stand for the and 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 23 நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 11 from verse 23 we'll read. 1 Corinthians chapter 11 from verse 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த திருவிருந்து பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் எங்களுக்காக திரும்ப வரப்போகிற எங்கள் நல்ல இரட்சகரே,
உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த திருவந்து பந்தி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் கொடுக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ரசம் உம்முடைய இரத்தமாய் மாறுகிறதற்காக உமக்கு சோத்திரம். கர்த்தர் இந்த அப்பத்தை உம்முடைய சரீரமாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீங்கள் சொன்னீங்கப்பா, நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர், இந்த அப்பத்தை புசிக்கிற பொழுது எங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே வியாதிகள் மறையட்டும். அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சரீரத்தில் இருக்கிற வலிகள் ஆண்டவரே சுகம் உண்டாகும்படி செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இதை புசிக்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறதற்காய் சோத்திரம். ஒரு உன்னத பலன் எங்களை நிரப்புகிறதற்காக சோத்திரம். அப்பா, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறதற்காய் சோத்திரம். அப்பா, இதை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிற இந்த நல்ல கிருபைகளுக்காக சோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே வாய்க்க பண்ணினதற்காக சோத்திரம். இந்த நாளை காணும்படி எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக உமக்கு சோத்திரம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இதை நீர் ஆசீர்வதித்து தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோத்திர பலிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை உட்கொள்ள எங்களுக்கு தந்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படிக்கு எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு சோத்திரம். அப்பா, உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்களை மூடி பாதுகாத்து எங்களை சுத்திகரித்து எல்லா சத்துருடைய திட்டங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிற யோபுவனுடைய குடும்பத்தை வேலையடைத்தது போல எங்களை நீர் வேலையடைச்சு பாதுகாக்கிற அந்த நல்ல பரிசுத்த இரத்தத்துக்காக விலையேற பெற்ற மாசற்ற பழுதற்ற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதார நாங்கள் ஆண்டவரே அப்பா, இதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி நாங்கள் திருவந்து பந்தி எடுக்க வரலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் கடந்து செல்வோம். ஒரு விஷயம் கூட நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவாராக. பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் சோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேச போகிற கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன்,
இனியும் நீர் எங்களை வழிநடத்தப் போகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகள், அதிகாரமுள்ள உம்முடைய வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் இந்த நாளிலும் நாங்கள் பிழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு நீர் பேசப்போகிற இந்த கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். We are being precious to be in the presence of the Lord on this day. நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கிறார், அதுதான் முக்கியம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது, கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற பொழுது, தேவன் சமூகத்திலே தேவன் நம்மோடு இருப்பது தான் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. It is a grace and a mercy where how many people we are gathered here is not important. The greater important is that the Lord is with us. The Lord is with us. So that's the one we need to understand. When one or two people gather in His name, Jesus told, I am there in your presence. I am there in your midst. என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். So today we are going to continue to see some of the verses. கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், பிதாவுக்கு பிரியமானது என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் தியானித்து வந்தோம். அதிலே இந்த நாளிலே மீதியான ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபித்து கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், உத்தம குணத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். தேவன் உத்தம குணத்தின் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை வேகமாக நாங்கள் பார்த்து கடந்து செல்ல போகிறோம். 8வது ஒரு காரியமாக வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம் Proverbs 15 verse 8. Proverbs 15 verse 8. நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The sacrifice of the wicked is an abomination to the Lord, but the prayer of the upright is His delight என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எவ்வளவுதான் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தினாலும், அதை நாங்கள் நீதியாய் நாம் பலி செலுத்தாமல் இருப்போம் என்றால், பரிசுத்தத்தோடு தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் செலுத்தாமல் இருப்போம் என்றால், அது தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாகவே காணப்படும். அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவன் விரும்புகிற பலி நறுங்குண்ட ஆவி என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த பலியை அவர் விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி, அவன் எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் அந்த பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை துர்மார்க்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கிற பொழுது, எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையிலே அசுத்தமாய் காணப்படுகிறபடினாலே கர்த்தர் அந்த பலிகளையும் அதனால் உண்டாகிற மற்ற எந்த காரியத்தையும் அவர் அங்கீகரிப்பது இல்லை. ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருடைய பார்வைக்கு பிரியமானது, அவருடைய பார்வைக்கு பிரியமானது. The prayers of the upright is His delight என்று வேதம் சொல்லுகிறது. The prayers of the upright is His delight. The righteous person prayer is delight the Lord. It bring joy to the Lord. It bring happiness to the Lord. ஆகவே செம்மையானவர்களுடைய ஜெபம்
கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது, அவருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. சங்கீதம் 112 அதிகாரத்திலே, சாம்ஸ் சாப்டர் 112, சங்கீதம் 112 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், செம்மையானவர்களுக்கு வரும் அந்த ஆசீர்வாதம், செம்மையானவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. சாம்ஸ் சாப்டர் 112 verse 2, அங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் சந்ததி, the generation of the upright shall be blessed என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. its seed shall be mighty upon earth என்று சொல்லி வேதம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். செம்மையானவர்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் செம்மையானவர்களுடைய வம்சம் அல்லது செம்மையானவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். It shall be multiplied with the blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே செம்மையானவர்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவங்களுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. 3வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், செம்மையானவர்களுக்கு உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். on verse 3 you can read that, அங்கே 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செம்மையானவர்களுடைய வீட்டிலே தங்கும், வீட்டிலே இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், wealth and riches shall be in his house and his righteousness endure forever என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நாம் சம்பாதித்து வருகிற காரியத்தினாலே நமக்கு வீட்டிலே நமக்கு செல்வங்கள் வருவது அது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும், அது கர்த்தராலே வருகிறது. தேவனாலே கொடுக்கப்படுகிற ஆஸ்தி, தேவனாலே கொடுக்கப்படுகிற, அங்கே பார்க்கிறோம், அங்கே ஐஸ்வர்யமும் அது வேதனையை கூட்டாது என்று சொல்லி வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால கொடுக்கப்படுகிற ஆஸ்தியும் தேவனால உண்டாகிற ஐஸ்வர்யமும் அது ஒரு நாளும் வேதனையை கூட்டாது, அது சந்தோஷத்தை கொண்டு வரும், அது மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது செம்மையானவர்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அவங்க வீட்டில் ஆஸ்தியும் செல்வமும் ஆசீர்வாதமும் தங்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சில நியமங்களை கர்த்தர் கொடுக்கிறார், சில கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைகளின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்கள் தேசத்திலே நீங்கள் விதைக்கிற விதை அது ஆசீர்வதிக்கப்படும். அது நிலத்தினுடைய விதை, அந்த நிலத்தில் விதைக்கிற விதை அது தன்னுடைய பலனை கொடுத்து மழையை பொழிந்து அதன் விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். In the Old Testament, if you read, you can see the Bible tells that where when you do the righteous things to the Lord, when you seek righteously to the Lord, wherever you put the seed on the ground will yield the fruit and it will give the blessing and will give the new crop in its season, and rain shall shower upon that and you will have the blessings from the earth. ஆனா அதே நேரத்தில் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற பொழுது அவர்கள் விதைத்தாலும் அந்த நிலத்தில் இருக்கிற நிலம் பலன் கொடுக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. When we have been against God, when we disobey the God, when we are not being righteousness towards the Lord, the Bible tells even if you plant the seed, even if you seed on the ground, it shall not give you the crop.
it shall not give you the fertility, it shall not give you the blessings of the fertility from the ground, and the rain, the rain, you shall not get the rain for the crop. அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்திலே நாம் விதைத்தாலும் அதனுடைய பலனை நிலம் கொடுக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை, அந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல அங்கே பார்க்கிறோம், செம்மையானவர்கள் அங்கே பார்க்கிறோம். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, on verse 4, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்படி என்றால் செம்மையானவர்களுக்கு இருள் உள்ள ஒரு காலம் இருக்கும், இருள் நிறைந்த ஒரு காலம், ஒரு வேலை இருக்கும். எல்லாருக்கும் செம்மையானவர்களுக்கு, நீதியாய் நடக்கிறவர்களுக்கு துன்பம் இருக்கும். ஆனால் அவர் அநேக துன்பத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே இருள் இருந்தாலும் அந்த இருளிலிருந்து வெளிச்சம் நிச்சயமாய் உதிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அது எதற்கு அந்த இருளிலிருந்து வெளிச்சம் உதிக்கும் என்றால், அவன் இரக்கம் உள்ளவனாக இருப்பான், அவன் மனதுருக்கம் உள்ளவனாக இருப்பான், அவன் நீதி உள்ளவனாக இருக்கிறது நிமித்தம் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. If you read that on English, it said, unto the upright there arise light in the darkness, he is gracious and full of compassion and righteousness என்று வேதம் சொல்லுகிறது. You may see, like when the righteous people, when they arise, always you will see there will be a pathway which come in their life. There will be some darkness will take place. Darkness, the seasons of darkness will come upon across their life. But at the same time, it is not the permanent, it is the temporary darkness which take place in their lifestyle. But why it will, even in the darkness you will see the light will arise in the darkness. Why? How can the light can arise in the darkness? Just because he was gracious, the person, he was compassion, and also because of his righteousness you will see the light in the darkness. So all the righteous people, you can see there will be darkness in their life. There will be darkness in their life. மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது 40 வருஷம் அவன் 40 வருஷம் எகிப்து தேசத்திலே அரண்மனை வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு இருளான நாட்கள் வந்தது. 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஓரேப் என்ற பர்வதத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு பக்தனை குறித்து பார்க்கிறோம். யோபுவுக்கு ஒரு இருளான சூழ்நிலை வந்தது. எல்லாவற்றையும், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தி, வேலைக்காரிகள் எல்லாவற்றையும், மற்றும் ஆடு மாடு மற்றும் ஒட்டகங்கள், எல்லா காரியத்தையும் ஒரே நாளிலே யோபு இழந்து போனதை பார்க்கிறோம். ஒரு டார்க்னஸ் கேம் இன் தி லைஃப் ஆஃப் ஜாப். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதக்காரனுக்கு தாவீதுக்கு ஒரு இருளான சூழ்நிலை வந்த போதிலும் கூட தாவீது சொல்லுகிறார், நான் மரண பள்ளத்தாக்கிலே இருளிலே நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். We have to understand that for everybody life, those who live in the righteous life, they will undergone some season of darkness in their life. ஒரு இருளான நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வரும். For example, you can see in Moses' life, you can see he lived in the palace for 40 years. And after 40 years, he was being in the wilderness for 40 years. He was being having the sheep and goats, and he was being for 40 years in the wilderness. And in the life of Job, you can see in one day, everything was taken away from his life. He lost his 10 children. And he lost his cattle, he lost all the servant, he was left alone. For one day, the Satan make it darkness in his life. Everything was removed from him. That's a season of darkness which come across in the life of Job. And also you can see in David's life, you can see David was being,
he was being crowned as a king, but at the same time, the time came when Saul was being chasing at David to kill him. Wherever he was going, he was chasing with the army, he was chasing with everybody. Saul was against the David, he was been running around, but David was been running in the wilderness. Everywhere he was running away from Saul. And David was telling, even though I travel in the valley of death, the Lord is with me. The Lord is with me. So everybody will undergo the valley of death, or the shadow of the death, or we shall travel among the life of darkness will come in our life. But one thing you to understand, that when your righteousness, the light will arise in the darkness. நாம் உண்மையாக தேவ சமூகத்திலே செம்மையானவர்களாய் இருக்கிற பொழுது இருளிலே வெளிச்சம் நிச்சயமாக உதிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மேத்யூ சாப்டர் 26, மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே ஜெபத்தை குறித்து அங்கு பார்க்கிறோம். 41வது வசனம், verse 41. மத்தேயு 26 41, 40, 41 ரெண்டையுமே 40 and 41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். You can see on that one, Jesus was talking to the disciple, just telling the importance of the prayer. The Bible tells that, and come, and verse 41, put verse 41. Watch and pray that ye enter not into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த சரீரத்தை மேற்கொள்வதற்கு, when you want to succeed in temptation, in trials and temptation, the only solution is that prayer. Without prayer you cannot defeat your flesh. Without prayer you cannot defend your flesh. Without prayer your spirit will become weaker and weaker and weaker, but your flesh will become stronger and stronger. When your flesh becomes stronger and stronger, and your spiritual activity, or your spiritual activity in your life will be diminished. When your spiritual activity was increased, you will see the flesh will become dead. Last time கடந்த வாரத்தில் நான் அதை குறித்து நான் தெளிவாக பேசினேன். மாம்சத்தை நாம் ஜெயம் எடுப்பதற்கு ஆவியிலே நம்ம பலன் கொள்ளுகிற பொழுது, என்னென்ன காரியங்கள் ஆவியில நம்ம பலன் கொள்ளுகிறோமோ மாம்சத்தை நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆவியினாலே மாம்சத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றால் நீங்கள் சாவாதிருப்பீர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆவியினாலே நாங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்தால் நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. To overcome the flesh, you need the spirit need to be activated. To overcome the flesh, or to defend the flesh, otherwise to put death to the flesh. மாம்சத்துக்கு நம்ம அங்க மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லுது, ஆவிய உற்சாகம் உள்ளது. அப்ப அந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில நம்ம பலன் கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாம்சம் அது தணிந்து போகும், அல்லது மாம்சம் செத்ததாக காணப்படும் என்று நமக்கு வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அப்போ ஆவிக்குரிய இதுல how you can activate your spiritual activity through prayer. While you pray, your spiritual activity will be increasing.
When you read the Word of God as much as possible, when you read, meditate the Word of God, your spirit will be activated. You have body, spirit, and mind, soul. So when your spirit is activated, automatically what happens? Your flesh will be submitted. Your flesh will be diminished. When you read the Word of God, when you praise and sing and worship the Lord, when you fast and pray, your spirit will be activated. When you do different activities in spiritual realms, speaking in tongues, the spirit will be activated. இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அது it will be என்ன சொல்றது, the spiritual blessing or the spiritual life will be enlightened in your life. அது நம்ம செய்யாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, your spiritual life will be death. Your spirit will be death. So when the Lord come, if your spirit is not awakened, if your spirit is not alive, you will not be able to hear the trumpet sound. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்குள்ள பலப்படாவிட்டால், கர்த்தருடைய எக்கால சத்தத்தை தொனிக்கிற பொழுது அந்த எக்கால சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய மாம்சத்தின் காதுகளினால் நம்ம அந்த எக்கால சத்தத்தை கேட்பது அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய சென்சஸ், ஆவிக்குரிய காதுகளினால் அந்த எக்கால சத்தத்தை கேட்போம். when you blow a trumpet sound, when you blow a trumpet, you can able to hear. But the heavenly trumpet, they are not the normal trumpet, they are the spiritual being. So when they blow the trumpet, if your spiritual ear is activated, then you will hear. You got it? If your spiritual ear is not activated, you won't be able to hear. You will be left over. So ஆகவே you need to activate your spiritual being through prayer. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். To avoid temptation, do not enter into temptation. The spirit indeed is willing and the flesh is weak என்று சொல்லி, temptation நம்ம ஜெயம் எடுப்பதற்கு there is so many temptation in the world. Food temptation, flesh temptation, and tempted to mobile addiction, tempted to shopping, everything. So many things we have beyond the limitation. So whenever to overcome that, the only solution is prayer. The only solution is prayer. When you pray, God will give you the strength to overcome the temptation. And கடந்த நாட்கள்ல when we having a 12 hours prayer on the Friday for the children and the teens of the whole world, in the 38th 12 hours prayer on the Zoom, the first section was carried out by Sister Elizabeth Joshua. So I was praying, and I was praying, she's also praying. While the prayer was going on, I can felt the spirit of the Lord was interfering with me, and I was the burden was about the children and the teenage of the world. The burden crushed my heart, and I was crying and crying and crying, and I was praying. You believe it or not, at the same time, the sister who is praying she was not on the video, she just on the Zoom with the camera was off, and at the same time, all of a sudden she started to cry and she was praying. My mic was mute in the Zoom. The same time she was crying and crying and she was praying. So that is the move of the Spirit of the Lord. அதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். நான் இங்கே அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அவங்களும் அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்தவர்கள் ஒரு சிலர் அப்படியே தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது they also crying and they are crying and crying and they are praying
for the children and for the youth of the world. One of the sister, she recently joined in the prayer. Her name is called Glory Gideon. So when she told me, she gave a testimony. She sent a voicemail and she gave a testimony. She told me that, brother, I have attended lot of different Zoom meeting, different prayer meeting I have attended. But when I came and joined in your prayer meeting, this is the second time I am attending in your prayer meeting. And she told that the moment I start to pray, the burden the Holy Spirit give me about the youth and about the children. I had burden, but I never had this much burden among the children and among the teenage. But when I came in your prayer section, it completely different. The presence of the God was completely different, and it gave me burden, and it make me to cry and pray to the children and the youth of the Lord, youth of the world. So that is the Holy Spirit. When He comes into you, when you pray, He will give you the burden to pray longer and longer. So that's why I'm telling, prayer only will take you. Prayer only help you to overcome the temptation. That's why prayer is He was pleased with the prayer. And also, the other thing I can tell you, so lot of things you can see in the Bible. When you pray, in Gethsemane, Jesus was been praying. Daniel was been praying 3 times a day. And so many prayer warriors you can undergone in the Bible. Even Moses, he was in this Mount Sinai. He was been fasting and praying for 40 days in Mount Sinai. Jesus prayed for 40 days. And so many people you can see. Deborah and Esther prayed for 3 days for the nation, to revive the Israelite people back into them. So you can see that one. So prayer is very precious in these last days when you come to His presence. The next one we can see, which is very pleased to the Lord, and 2 Corinthians chapter 9, 2 Corinthians 9 அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. This is talking about the giving to the Lord. Giving is a blessing. Giving an offering to the giving the offering to the Lord. உற்சாகமாக, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். When you give offering, when you give something to the Lord, or when you bring offering to the Lord, make sure that you do wholeheartedly. Even if you give a penny or a pound to the Lord, you give wholeheartedly. If you murmuring in your heart and if you give, no point. There is no use of giving the offering. Wholeheartedly if you give, then God will be pleased with that one. David, you can see, when Solomon was planned to build the temple according to the God's plan, David, he gathered lot of things for building the temple. All lot of gold and silver and lot of wooden works. அநேக காரியங்களை தாவீது தன்னுடைய ஆலய கட்டுமான பணிக்காக அவன் சேகரித்ததை பார்க்கிறோம். அநேகர் காணிக்கைகளை ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். So that was pleased by the God. And Mark chapter 12 verse 41. If you turn to Mark chapter 12 verse 41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். You can see in this one, Jesus was sitting, he was sitting next to
He was sitting far away from the offering box, and he was watching all the people, those who are putting the offering. And particularly Jesus was watching everybody, and he was note one thing. He noted one thing: all the wealthy people, they are putting lot of money in the offering. If you read on verse 44, if you go to verse 44, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். For all they did cast in that of their abundance, but she of her want did cast in all that she had, even all her living. கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தார். Everybody, all other people, they put in what they have abundantly, but the women, the old women, she doesn't have not much to give. She doesn't have a proper offering to give to the Lord, but she gave herself everything, whatever she have in her, the least of the thing, but she gave the best of that. Even though she have a little offering, she gave the best offering. So she surrendered herself. That's why she tell that இவளோ தன் வறுமையிலிருந்து, she don't have something to eat for her, she don't have something for her own blessing, but in spite of that she gave everything. தனக்கு உண்டானது எல்லாம், தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். Whatever she have for her life, she gave, offered herself as a sacrifice life by putting herself in the offering. So that is the true offering. God will never look how many you put, 20 pound or 30 pound, whatever you put. God will never look that amount. God will, when you put offering, He will see only your heart. With what heart you are putting. Some people, they put offering, if I give this much, then Lord will give me this much. If I give this, I will receive this much. God knows their heart, in what intensity what they are putting the offering. God knows in what plan they are putting the offering. But when you give wholeheartedly, Lord, I am giving this wholeheartedly for you, because I love you, because you have given your life. This is nothing in front of you, but from my whole hearted, I am giving this offering. When you give that, God will pleased with that one. The Bible tells God was pleased with that one. And also, if you read on Acts chapter 20, verse 35, Paul was talking about the best example of the offering. Paul was talking about Acts chapter 20, verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். Paul was telling, rather than receiving from other, giving is a blessing. Giving is a blessing. You know, when you give more and more and more for the kingdom of God, for the poor, for the widowers, for the people, those who are not able to, not having any blessing, you know, the poor people, poor children, orphanage children, when you give for them, God will honor that. God will multiply that. So we need to remember that when you give, giving is a blessing, and giving is please God's heart. இரண்டாவது ஒரு காரியம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பொறுமையோடு சகிப்பது தேவனுக்கு பிரியம். பொறுமையோடு சகிப்பது. 1 Peter 2 verse 20. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 Peter 2 verse 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால்
அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We read on English, you can see, for what glory if when ye be buffeted for your fault, ye shall take it patiently. But if when you do well and suffer for it and take it patiently, this is acceptable with God. Hallelujah. When you do fault, when you do something wrong, and then you get the punishment for that, in that way, that is not much effective for that. But when you do good, and in spite of doing goodness, you've been put into trouble, or you've been put into they tell that you've done this fault, and that time your heart will feel hard, your heart will broken. நீங்கள் நன்மை செய்து யாராவது நீங்கள் குற்றம் செஞ்சு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, say for example, Danny was doing his drum, he was playing his drum, he's doing okay, good. But if I tell him, you not done perfectly, you missed that beat, you did that something, if I keep on blaming him again and again, what will happen? What will happen? He did his best, but he will tell that his he did his best, but at the same time his heart will be broken when somebody tells against you that you have not done this one properly. So in that time, you're not going to quarrel with them, you're not going to fight with them, but you keep it quiet and you just humble yourself and just seek to the Lord. Just surrender to the Lord. That's why it tells, when you do good things and somebody come against you, in that time you should show your patience. That time you should show your love. That time you should not show your hungry, like anger against that. So it will come across in our lifestyle. Anytime it will come across. It may come in the family, it may come in the workplace, it may come in anywhere. Even it happened for me in the workplace sometime. Most of the time it happened. When you work hard and people tells, you not done this, you not done this, they will tell. But that's the time, நன்மை செய்து பாடுபடும் போது you sustain yourself, you keep calm. பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால், that is the best offering, that is the best thing in front of the Lord. அது அவருக்கு பிரீதியா இருக்குது, பிரியமா இருக்கிறது. Think about Jesus Christ. Is he do anything fault? Did he do anything fault? No. But he was nailed in the cross. For what? Because of, did he do anything fault to nail in the cross? No. He did everything good. He healed the sick people, he cast out the demons, he raised from the death, he gave food for the people, he preached the gospel, everything he did good. But the Jewish people, they nailed him, put him in the cross. He might have come against them, he might have sent the angels for them to defeat them, but he kept quietly. He patiently holded to fulfill the will of God, to fulfill the will of God. That's why I came to this world, to fulfill my Father's will. He kept quietly, but the day came, God exalted his name above all the name. Hallelujah. So whenever in your life, if anything you do good and somebody do bad for you against your good, keep quiet. Keep quiet. No point in arguing, no point in proving yourself that you are right. You got it?
even anywhere in your school or anywhere, sometimes you cannot prove. God only can prove them. God only can prove them. So when you be in, so that give you the fruit of the Holy Spirit. பொறுமையோடு சகித்தால், patient is one of the fruit of the Holy Spirit. That and all will come in our life only when we undergo different situation. பல பாடுகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகிற பொழுது, நன்மை செய்யும் பொழுது நமக்கு பாடுகள் வரும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So that time we undergo all these difficulties, we need to seek the Lord. அவருடைய சிலுவையை நம்ம நோக்கி பார்த்து அந்த பொறுமையை அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக அது அவருக்கு பிரீதியாக இருக்கும். You can see Bible talk about the Job patient. Job, how much he was patient. Think about if we have a situation like Job, what we will do. Nobody undergone like him. He was a rich man. Job was a rich man. He wealthy person, Job. God blessed him and God protected his everything. Within one day, everything he lost. How much patience he have? Of course, he talked against God. Lot of things he talked. But one time he came, he understand and he surrender himself to the Lord with patience. So we need to understand these are the things we've been seen. And கடந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானது என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானது செமையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. உற்சாகமாய் கொடுப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. நன்மை செய்து பொறுமையோடு நாம் சகித்தோம் என்றால், நன்மை செய்து பொறுமையோடு சகிப்போம் என்றால், பாடுகள் வருகிற நாட்களிலே பொறுமையோடு சகிப்போம் என்றால் அது அவருக்கு பிரீதியாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. வேதம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு அந்த பலனையும் அந்த கிருபையும் தருவாராக. பொறுமையோடு சகித்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபை, ஆவியின் கனியோ பொறுமை, நீடிய பொறுமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு அந்த அனுக்கிரகம் செய்வாராக. அப்படியே நாம் எழுந்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி நாங்கள் காணிக்கை எடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவன் என்னென்ன காரியத்தில் பிரியமாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் எந்தெந்த காரியத்தில் பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தர் எங்களோடு நீங்கள் பேசின கிருபை நிறைந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. செம்மையானுடைய ஜெபம் உமக்கு பிரியமாக இருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் நீர் பிரியமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அது உமக்கு தேவனுக்கு அது பிரீதியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நாளுக்கு நாள் நாங்கள் மறுரூபமடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடலை பாடுகிற பொழுது அவருடைய காணிக்கை எடுப்போம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக
நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, அகிலம் எதிரானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே, புதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, புதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, காணிக்கை போட்ட கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவனுடைய கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ தயவும் கூட இருந்து வழி நடத்தின தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த திருவிருந்து பந்தியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நாள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள், பிசாசனுடைய பில்லி சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மைக்ரைன், ஹெடேக் இயேசுவின் நாமத்தினால விலகுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடக்கம் முதல் இம்மட்டும் கிருபையாய் இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கிவினை ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை மாத்திரம் கூடர்ந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.